பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு 3-4 பேர் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணின்னு இருக்கோம். ஏதோ மாற்ற மாதிரி தான் அறிகுறி இருக்குது. பாருங்களேன், பக்கத்தில் போட்டார், அவருக்கு மாட்டிக்கிச்சு ஒரு மீன். அழகா என் ஃப்ரெண்டு போட்டான், ஒரு மீனும் மாட்டல. அவர் பாருங்க பக்கத்தில் அவ்வளோ பெரிய மீன் எடுத்துட்டாரு. இவன் எடுத்தாங்க. ஐயோ, இருக்கிறதுலே குழந்த போல. சரி வாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுல இப்போ தான் தண்ணி வரதை பார்த்துட்டு அப்படியே ஆடு ஓட்டி சொல்லிட்டு நம்ம பார்த்தா தண்ணியெல்லாம் கொப்பளிக்க ஆரம்பிக்குது மண்ணில். என்னடா இதுன்னு பயந்துன்னு அப்புறமா ஒரு போகலாம் வீட்டுக்கு போகலாம் பார்த்தா மீன் சரியான மீனுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மீன் பாருங்களேன். இதில் பாருங்க அடி எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன். இதில் எத்தனை மீன் இருக்குதுன்னு சரியான கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் சரியாக கவுண்ட் பண்ணி சொல்கிறீங்க பார்த்து. இந்த தண்ணியில் எவ்வளோ மீன் தெரியுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மீன் பாருங்களேன், எக்கச்சக்கமாக வரும். ஹாய் கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலாம் நானும் என் ஃப்ரெண்டு ஒரு 3-4 பேர் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணின்னு இருக்கோம். பார்ப்போம் ஏதாவது மீன் மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் பாருங்கள் ஏதாச்சும் மாட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். போடுறா, நல்லா மேலே தூக்கி போடுறா. தூண்டியில் போட்டிருக்கான், ஏதாவது மாட்டுதா பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. ஏதோ மாற்ற மாதிரி தான் அறிகுறி இருக்குது. பாருங்களேன், பக்கத்தில் போட்டார், அவருக்கு மாட்டிக்கிச்சு ஒரு மீன். அழகா என் ஃப்ரெண்டு போட்டான், ஒரு மீனும் மாட்டல. அவர் பாருங்க பக்கத்தில் அவ்வளோ பெரிய மீன் எடுத்துட்டாரு. இவன் எடுத்தாங்க. ஐயோ, இருக்கிறதுலே குழந்த போல. சரி வாங்க, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுல இப்போ தான் தண்ணி வரதை பார்த்துட்டு அப்படியே ஆடு ஓட்டின்னு ஆரம்ப போகிறாரு பாருங்க. நம்ம ஒன்றும் இல்லை, இப்போ தான் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா தண்ணியெல்லாம் கொப்பளிக்க ஆரம்பிக்குது மண்ணில். என்னடா இதுன்னு பயந்துன்னு அப்புறமா ஒரு போகலாம் வீட்டுக்கு போகலாம் பார்த்தா மீன் சரியான மீனுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ மீன் பாருங்களேன். அந்த மீனை பார்க்கவே எவ்வளோ அப்படியே அற்புதமாக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த மீன்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனோட நேம் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு இந்த மீனோட நேம் தெரியுதுன்னு சொல்லிட்டு. இதில் பாருங்க அடி எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன். இதில் எத்தனை மீன் இருக்குதுன்னு சரியான கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் சரியாக கவுண்ட் பண்ணி சொல்கிறீங்க பார்த்து. அந்த அளவுக்கு எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது, அவ்வளோ மீன் இருக்குதுங்க காய்ஸ். எப்பா, இதெல்லாம் முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பாருங்கள் காய்ஸ். இந்த தண்ணியில் எவ்வளோ மீன் தெரியுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மீன் பாருங்களேன், எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்க காய்ஸ், நான் இந்த மீனெல்லாம் மொத்தம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்னன்றது தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்களா மீனையும். இப்போ பாருங்களேன், அந்த தண்ணியில் எனக்கு வீடியோ எடுக்கிறதா இல்லை மீனை பிடிக்கிறதானே தெரியலங்க கைஸ். அவ்வளோ மீன் இருக்குது. சரி, நம்ம பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.